ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு Investopedia தமிழ் சேனல். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் சப்போர்ட் எங்களுக்கு எப்போவுமே தேவை. லாஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து மியூச்சுவல் ஃபண்டு பேசிக்ஸ் பற்றி சொல்லியிருந்தோம். அதோட லிங்க் வந்து ஸ்க்ரீன்லேயும் வரும், டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் இருக்கும். கண்டிப்பாக பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி நம்ம வந்து என்னென்ன டைப்ஸ் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட்லாம் இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து எங்கெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணி நம்மளுக்கு ரிட்டர்ன் கொடுக்குறாங்க அப்படின்னா, கொஞ்சம் மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம் வந்துட்டு ஈக்விட்டிஸில் பண்ணுவாங்க. இன்னும் கொஞ்சம் ஸ்கீம்ஸில் வந்துட்டு அவங்க டெப்ட் ஃபண்ட்ஸில் பண்ணுவாங்க. இப்படி இல்லை அப்படின்னா ரெண்டும் மிக்ஸ் பண்ணி, அதாவது ஒரு ஸ்கீமில் வந்துட்டு ஈக்விட்டிலையும் கொஞ்சம் பண்ணுவாங்க, டெப்ட்லேயும் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அப்புறம் ஓப்பன் எண்டட் மியூச்சுவல் ஃபண்டு, அப்புறம் க்ளோஸ் எண்டட் மியூச்சுவல் ஃபண்டு, இப்படிலாம் வந்து டைப் இருக்குது. இப்போ நம்ம வந்து ஒவ்வொரு டைப் பற்றியும் நம்ம தனித்தனியாக பார்க்க ஆரம்பிக்கலாம். ஓப்பன் எண்டட் ஃபண்ட்ஸில் வந்துட்டு நம்ம வந்து பணத்தை வந்து எப்போனாலும் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாங்க. திரும்பவும் எப்போ வேணாலும் நம்ம அமௌண்ட் வந்து போட்ட அமௌண்ட் வந்து வித்ட்ரா பண்ணிக்கலாம். 1 வருஷம் 2 வருஷம் அப்படின்லாம் ஃபிக்ஸ்டு பீரியட்லாம் வந்து எதுவுமே கிடையாது. நீங்கள் 5 இயர்ஸ் 10 இயர்ஸ் கூட அதில் நீங்கள் வந்து வச்சுருக்கலாம். அதே மாதிரி இன்றைக்கி நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, எனக்கு 1 மந்தில் தேவைப்படுது அப்படின்னா அப்பையும் வந்துட்டு அதை வந்து எப்போனாலும் நம்ம வந்து எடுத்துக்கலாம். அடுத்து வந்து நம்ம க்ளோஸ் எண்டட் மியூச்சுவல் ஃபண்ட்னா என்னென்னு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஸ்கீமுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபிக்ஸ்டாக மெச்சூரிட்டி டேட் வந்து இருக்கும். இப்போ வந்து 1 வருஷம்னா 1 வருஷம், 2 வருஷம்னா 2 வருஷம். இப்போ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க ஸ்டார்டிங்கில் அப்படின்னா 2 வருஷம் கழித்து வந்து அது மெச்சூரிட்டி ஆகும். இதில் வந்து நம்ம வந்து எப்போனாலும் இன்வெஸ்ட் பண்ண முடியாது. ஒன்லி வந்துட்டு என்எஃப்ஓ பீரியட்னு சொல்லுவோம். அந்த பீரியடில் மட்டும்தான், ஸ்டார்டிங்கில் மட்டும்தான் இன்வெஸ்ட் பண்ண முடியும். என்எஃப்ஓ அப்படின்னா நியூ ஃபண்ட் ஆஃபர். அப்படின்னா புதுசாக வந்து இப்போ ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம் வந்து வருது அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து அவங்க வந்து ஸ்கீம் அப்ஜெக்டிவ், ரிஸ்க் ஃபேக்டரு, எவ்வளோ, என்ன மாதிரி கம்பெனிஸில் செக்யூரிட்டிஸ்லாம் இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி செபிக்கு வந்து சொல்லணும். ஒரு பேப்பர் மாதிரி சப்மிட் பண்ணுவாங்க. அப்புறம் வந்து பேங்க்லாம் வந்துட்டு ஆர்பிஐ வந்து பாஸ் மாதிரி, ஷேர் மார்க்கெட்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்க்கெலாம் வந்து செபி தாங்க பாஸ். இப்போ வந்து புது ஸ்கீம் வந்து டாக்குமெண்டேஷன்லாம் ஓகே அப்படின்னா, இந்த ஸ்கீமோட டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணுறாங்க இல்லையா, அது வந்துட்டு டாக்குமெண்ட்ஸ்லாம் ஓகே, அந்த அப்ஜெக்டிவ் எல்லாமே ஓகே அப்படின்னா செபி வந்து அப்ரூவல் கொடுப்பாங்க. நீங்கள் வந்து இந்த ஸ்கீம் வந்து ஆரம்பிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்து அந்த மியூச்சுவல் ஃபண்ட் ஹவுஸ் வந்து நியூ ஃபண்ட் ஆஃபர்னு சொல்லி அமௌண்ட்டை வந்து நம்மளை மாதிரி இன்வெஸ்டர்கிட்ட வந்து கலெக்ட் பண்ணுவாங்க. ஒரு 1 மந்த்து, 40 டேஸு, 45 டேஸ் அந்த மாதிரி வெரி ஆகும். ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு வந்துட்டு சொல்லுவாங்க, இந்த டைமுக்குள்ளே வந்துட்டு நாங்கள் ஃபண்டை வந்து கலெக்ட் பண்ணுறோம், இது வந்துட்டு 1 வருஷம் 2 வருஷத்துக்கு வந்து இது வந்து க்ளோஸ் எண்டட் ஸ்கீமு அப்படிங்கிற மாதிரி சொல்லி வந்து இன்வெஸ்டர்கிட்ட வந்து கலெக்ட் பண்ணுவாங்க. இன்வெஸ்டர்ஸும் அந்த ஸ்கீமோட அப்ஜெக்டிவ்ஸ் எல்லாத்தையும் படிச்சுட்டு அவங்களுக்கு சூட்டபுளாக இருந்துச்சு அப்படின்னா இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அது வந்துட்டு அவங்க ஸ்கீமில் சொன்ன மாதிரி 1 இயர் 2 இயர்ஸ் கழிச்சு அது வந்து மெச்சூரிட்டி ஆகும். இந்த பீரியடு தான் வந்துட்டு அந்த இன்வெஸ்ட் பண்ணுற, அந்த கலெக்ட் பண்ணுற பீரியடு தான் வந்துட்டு என்எஃப்ஓ பீரியடு. இந்த வந்து என்எஃப்ஓ பீரியட் வந்து அப்போ வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வந்துட்டு நெட் அசெட் வேல்யூ வந்துட்டு 10 தான் இருக்கும். இப்போ நம்ம அந்த நிறைய ஸ்கீம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 20, 30, 50, 100 அந்த மாதிரிலாம் இருக்கும். ஆனால் அவங்க வந்து ஃபஸ்ட்டு வந்து அந்த இனிஷியலாக ஃபண்ட் ஆஃபர் பண்ணையில் மோஸ்ட்லி வந்துட்டு அதோடது வந்துட்டு 10 தான் இருக்கும் கண்டிப்பாக. இந்த என்எஃப்ஓ பீரியடில் வந்து கலெக்ட் பண்ண அமௌண்ட்டெல்லாம் வச்சு வந்து மியூச்சுவல் ஃபண்ட் மேனேஜர்ஸ் வந்து ஸ்கீமில் என்ன சொல்லியிருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஈக்விட்டிஸு இல்லைன்னா டெப்ட் ஃபண்ட்ஸு, அப்படி இல்லை அப்படின்னா ரெண்டுலேயும் ஈக்விட்டிஸில் கொஞ்சம் டெப்டில் கொஞ்சம் அதில் இன்வெஸ்ட் பண்ணி அதில் வர்ற ரிட்டர்னை வந்துட்டு இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து பிரித்து கொடுப்பாங்க. இப்போ வந்து க்ளோஸ் எண்டட் மியூச்சுவல் ஃபண்டில் வந்துட்டு இந்த நியூ ஃபண்டு ஆஃபர், அந்த என்எஃப்ஓ டைம் தவிர மற்ற டைமில் வந்து நம்மளால் இன்வெஸ்ட் பண்ண முடியாது. ஆனால் ஓப்பன் எண்டட் ஸ்கீமாக இருந்துச்சு அப்படின்னா என்எஃப்ஓலையும் இன்வெஸ்ட் பண்ணலாம். அப்படி என்எஃப்ஓவில் உங்களால் இன்வெஸ்ட் பண்ண முடியல அப்படின்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் கழிச்சுட்டு அந்த ஃபண்டு பர்ஃபார்மன்ஸ் வந்து எப்படி பண்ணுதுன்னு சொல்லி பார்த்துட்டு நம்ம வந்து அதுக்கப்புறம் எப்போனாலும் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம், எடுக்கிறதும் எப்போனாலும் எடுத்துக்கலாம். அந்த க்ளோஸ் எண்டட் ஸ்கீம் மட்டும்தான் அந்த என்எஃப்ஓ பீரியடில் மட்டும்தான் பண்ண முடியும். அப்புறம் அந்த மெச்சூரிட்டி பீரியடில் தான் வெளியே வர முடியும். ஸோ வந்து இப்போ நம்ம போட்ட அமௌண்ட் வந்து ரிட்டர்ன்ஸோட அந்த ஃபிக்ஸ் பீரியடு முடிஞ்ச உடனே ரெடீம் ஆகி நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும் இந்த க்ளோஸ் எண்டட் ஸ்கீம்ஸில். ஆனால் ஓப்பன் எண்ட் ஸ்கீம்ஸில் வந்துட்டு நம்ம இன்வெஸ்ட் பீரியடுக்கு வந்துட்டு அப்புறம் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவோம். நீங்கள் எடுக்கிறதும் நீங்கள் எப்போனாலும் வெளியே எடுத்துக்கலாம், அது வந்து நம்ம இஷ்டம் தான். இப்போ அடுத்து வந்துட்டு ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பற்றி பார்க்கலாம். இது வந்து ரொம்ப பாப்புலரான ஸ்கீம்ங்க இன்வெஸ்டர்ஸ்கிட்ட. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து இன்டைரக்டாக நம்ம வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுற மாதிரி இது வந்து கொஞ்சம் ரிஸ்க் அதிகம். அதாவது ரிஸ்க்குன்னா ஷார்ட் டேர்மில் ரிஸ்க்கு கண்டிப்பாக இருக்குது. ஆனால் லாங் டேர்ம்லன்னு பார்த்தீங்க அப்படின்னா
மற்ற இன்வெஸ்ட்மெண்ட்ஸை விட ரிட்டர்ன் வந்து கண்டிப்பாக நிறைய கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க. அப்புறம் ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பற்றி நம்ம செப்பரேட்டாக ஒரு வீடியோ போடுவோம், அதை வாட்ச் பண்ணுங்கள். அதில் நம்ம வந்து இன்னும் டீட்டெயிலாக இந்த ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டை பற்றி மட்டும் ஒரு வீடியோவில் வந்துட்டு டீட்டெயிலாக பார்க்கலாம். அடுத்து வந்துட்டு நம்ம லிக்விட் ஃபண்ட்ஸு இல்லைன்னா மணி மார்க்கெட் ஃபண்ட்ஸுன்னு சொல்கிற ஸ்கீம் பற்றி பார்க்கலாம். இப்போ லிக்விட் ஃபண்ட்ஸு ஸ்கீமில் பார்த்தீங்க அப்படின்னா ஷார்ட் டேர்ம் டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் வந்துட்டு நம்ம அமௌண்ட்டை வந்து அவங்க இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இது எப்படி அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு ப்ரைவேட் கம்பெனிஸு, பப்ளிக் செக்டர் கம்பெனிஸ் அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் டேர்மில் வந்துட்டு அமௌண்ட் வந்து தேவைப்படும். இப்போ ஒரு 10 நாள், 2 மாதம், 1 மாதம், 3 மாதம் அந்த மாதிரி வந்து ரொம்ப ஷார்ட் டேர்மில் வந்துட்டு அமௌண்ட் வந்து கொஞ்சம் அமௌண்ட்டு தேவைப்படும். அதை வந்து நம்ம இப்போ இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்டு இருக்கும். அவங்க வந்துட்டு அந்த கம்பெனிஸ்க்கெலாம் வந்துட்டு நம்ம இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டை வந்து கடனாக கொடுப்பாங்க. அதுக்கு பதிலாக 10 நாள் 2 வாரங்கிறதுனால வட்டி வந்து ரொம்ப கம்மியாக, ஒரு மந்த்லி 2%, 3%, 4%, அது டிபெண்ட்ஸ் ஆன் த பீரியட். அதை வச்சுட்டு வந்துட்டு வட்டி வந்து அவங்ககிட்டருந்து வாங்கிக்குவாங்க. ஸோ அவங்க கொடுக்குற அந்த வட்டியை வச்சுட்டு தான் நம்மளுக்கு வந்துட்டு இது ரிட்டர்ன் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ வந்துட்டு இது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப வந்து ஷார்ட் டைம். இப்போ வந்து 1 வாரம், 10 நாள், 1 மாதம், 2 மாதம் அந்த மாதிரி வந்துட்டு அமௌண்ட் வந்து நம்மளுக்கு தேவையில்லை அப்படிங்கல இந்த ஸ்கீமில் வந்து நீங்கள் பார்க் பண்ணலாம். இதை எப்படி நீங்கள் நினச்சிக்கலாம் அப்படின்னா, இப்போ பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து நம்ம அமௌண்ட்டை வந்து போட்டு வைக்கிறோம் இல்லைங்களா, அதை வந்து எப்போனாலும் அந்த அமௌண்ட்டை வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ வந்துட்டு அதே மாதிரி தான் இதுவும். இப்போ நீங்கள் வந்துட்டு இன்றைக்கி இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு 10 நாள் கழிச்சு எடுத்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்துட்டு மோஸ்ட்லி வந்துட்டு எந்த லாஸும் இருக்காது. ரிட்டர்ன் வந்து ஒரு நார்மலாக இருக்கும். இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்கீமுக்கு ரிட்டர்ன் வந்து ஆனுவலைஸ்டு ஆவரேஜாக வந்து பார்த்தீங்கன்னா 4 to 6% அது வேரி ஆகும். இவ்வளோதான் அப்படின்லாம் சொல்ல முடியாது, இயர்லி. அதனால் நம்மளுக்கு வந்து ரொம்ப ஷார்ட் டைமாக இப்போதைக்கு எனக்கு கண்டிப்பாக தேவையில்லை, 1 வாரம் 10 நாளைக்கெலாம் தேவையில்லை அப்படிங்கல நீங்கள் கண்டிப்பாக இதில் போட்டு வைக்கலாம். எப்போனாலும் இன்றைக்கி நீங்கள் ரெக்வஸ்ட் வந்து எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா இன்னும் ஒரு 2 நாள் கழிச்சு உங்களுக்கு அமௌண்ட் வந்து வந்துட போகுது. ஜஸ்ட்டு எப்படியா இருந்தாலும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டை விட கொஞ்சம் அதிகமாக வரும். ஸோ வந்து ஷார்ட் டேர்முக்கு எஸ்பி அக்கௌண்ட்டுக்கு பதிலாக நான் வேறு ஏதாவது ஆப்ஷன் இருக்கான்னு கேட்டால் இந்த ஸ்கீம் வந்து கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து டெப்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸுங்க. இந்த மியூச்சுவல் ஃபண்டில் வந்துட்டு நம்ம பணத்தை வந்து கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸு, பாண்ட்ஸு, டிபெஞ்சர்ஸு இந்த மாதிரி வந்து ஃபிக்ஸ்டாக இன்ட்ரெஸ்ட் இருக்கிற மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இதில் வந்து ரிஸ்க் வந்து கம்மி. ஸோ ரிட்டர்ன்ஸும் வந்துட்டு ஆவரேஜாக இருக்கும். அதாவது கிட்டத்தட்ட ஃபிக்ஸ்டு டெபாசிட் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், அதை விட கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இதில் ரிட்டர்ன் நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு 8லேருந்து 10, 8%, 9% அந்த ரேஞ்சில் வருங்க. 7 சில டைமில் 7% கூட கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இதில் வந்துட்டு எனக்கு வந்து கன்சிஸ்டண்ட்டாக ரிட்டர்ன் வரணும். அதாவது இப்போ நம்ம பேங்கில் போட்டிருக்கோம்ல டெபாசிட்னால் வருஷம் கரெக்டாக ஃபிக்ஸ்டாக வரும். அந்த மாதிரி எனக்கு வந்துட்டு நான் ரிஸ்க்கு கம்மியாக தான் எடுப்பேன். எனக்கு ஆனால் ரிட்டர்ன் வந்து கன்சிஸ்டண்ட்டாக வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது வந்து பெஸ்ட்டு ஸ்கீம். அடுத்து வந்து பேலன்ஸ்டு ஃபண்ட்ஸ். இந்த பேர் மாதிரி தாங்க. இந்த ஃபண்ட்ஸில் வந்துட்டு நம்ம பணத்தை வந்து ஈக்விட்டியில் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, டெப்ட் ஃபண்ட்ஸ்லேயும் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அதாவது ரிஸ்க்கு இருக்கிறதுல பாதி, ரிஸ்க் இல்லாததில் பாதி. ஸோ வந்து ரிட்டனும் ரெண்டும் மிக்ஸ் பண்ணி மீடியமாக ரிட்டர்ன் வரும். ஒரு அரௌண்டு 10%, 10 to 11% அந்த மாதிரி ஒரு ரிட்டர்ன் வரும்னு வச்சுக்கோங்களேன். 9 to 11% வச்சுக்கோங்க. இப்போ வந்து நான் ரிஸ்க் வந்து ரொம்ப கம்மியாகவும் எடுக்கலை, ரொம்பவும் அதிகமாகவும் எடுக்கலை, ஓரளவு எனக்கு கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கவங்களுக்கு வந்துட்டு இந்த ஸ்கீம் வந்து கரெக்டு. அடுத்து வந்துட்டு கில்ட் ஃபண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த ஃபண்ட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்லி கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸில் மட்டும்தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இப்போ நம்ம அந்த டெப்ட் ஃபண்ட்லாம் பார்த்ததெல்லாம் வந்து ப்ரைவேட் செக்யூரிட்டிஸ்லேயும் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஆனால் இந்த ஸ்கீமில் வந்துட்டு ஒன்லி கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸுங்கிறதுனால ரிஸ்க்கு வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. அதே மாதிரி ரிட்டர்னும் டெப்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸை விட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஒரு ஆவரேஜாக இதில் ஒரு 7%, 7 to 8% அந்த மாதிரி, 6 to 8 அந்த மாதிரி ரேஞ்சில் வந்து ரிட்டர்ன் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ வந்து எனக்கு சுத்தமாக ரிஸ்கே இல்லை, நான் ப்ரைவேட் கம்பெனிஸில் எதையுமே நம்பலை அப்படிங்கிற மாதிரி இருக்கவங்களுக்கு இந்த ஃபண்ட்ஸ் வந்து பெஸ்ட்டு. இன்றைக்கி அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ நான் சொல்லியிருக்க ஸ்கீம்ஸில் உங்களுக்கு வந்துட்டு என்ன மாதிரி ஸ்கீம் ஒத்து வருமோ உங்களோட அந்த ரிஸ்க் எடுக்கிறதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு அதை பற்றி டீட்டெயில்ஸ்லாம் பார்த்துட்டு நீங்கள் வேணும்னா வந்து அந்தந்த ஸ்கீம்ஸில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு வந்து ஈஸியாக புரிகிற அளவுக்கு கவர் பண்ணியிருக்கேன் நம்புகிறேன்.
வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். உங்கள் டவுட்ஸ்லாம் கிளாரிஃபை பண்ணுறேன். அப்படி இல்லைனாலும் செப்பரேட்டாக வந்து வீடியோ அந்த டவுட்ஸை பற்றி செப்பரேட்டாக வீடியோ வந்து நான் பண்ணுறேன். கண்டிப்பாக உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் இந்த வீடியோவை வந்து பார்க்க சொல்லுங்கள், அவங்களுக்கும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இன்னும் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.